ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு துவையல் செய்ய போகிறோம். என்ன துவையல்னால் கொள்ளை வச்சு தான் சூப்பரான ஒரு துவையல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் கொள்ளு எடுத்து நல்லா பொன்முருவலாக அதை வறுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா இந்த அளவு நல்லா வறுத்துடணும். நல்ல ஒரு பொன்னிறமாக இருக்கும். நல்லா கொள்ளை வறுக்க நல்ல மணம் வரும். ஸோ இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கி ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு, அடுத்தது இதுக்கு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டோன்னே எடுத்துக்கலாம். இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு அடுத்தது அதே அளவு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து வறுத்துருவோம். அதோடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது ஒரு 4 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, இந்த ரெண்டையும் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை தாராளமாக உருவி போட்டு வறுத்துக்குவோம். கொஞ்சமாக புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா ஒன்றா வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா இந்த அளவு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுக்கிற வெங்காயம் அதோடவே அந்த கொள்ளு பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி தேங்காய் அதையும் இதோட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைக்கிறப்ப தண்ணி அளவாக சேர்த்து நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ கொள்ளு துவையலுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோடு ஒரு சின்ன தாளிப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா திக்காகவே இருக்குது. நம்ம தாளித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, இதோட கொஞ்சம் உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 மிளகாய் போட்டு நல்லா தாளித்து அப்படியே இந்த துவையல் மேலே கொட்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கொள்ளு துவையல் ரெடி ஆகிடுச்சு.
இது வந்து நீங்கள் சாப்பாட்டோட வச்சும் சாப்பிட்லாம், இல்லை தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ஹெல்த்தியான கொள்ளு துவையலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.